ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்களில் சப்போர்ட்டிவாக இருக்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த சப்போர்ட்டிவ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் யோசிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எப்போதுமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம என்றைக்குமே ஒரு சில விஷயத்த நம்பி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்ததில் நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்புங்கிறது நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே அவங்கள எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் நல்லா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா எப்போதுமே நம்ம மற்றவங்கள சிரிக்க வச்சு பார்க்குறவங்களுக்கு தான் கடவுள் கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். எப்போதுமே நமக்கு நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. எல்லாமே நல்லா ஓரளவு கிடைக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா தான் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான். நான் இல்லை, எப்போதுமே ஒருத்தரை நம்ம சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கும் சரி, இல்லை மற்ற விஷயங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் இல்லைங்களே. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு இல்லை. ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்தில் நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால அதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்களா, எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களை நம்ம அதையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தேவை எதுவோ அதை நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க, பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம நகர்ந்து போகிறதுக்கான ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான், புரியாமல் இல்லை. எப்போதுமே நம்ம மற்றவங்களுக்கான ஒரு பாதையாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டு போனோம்னால அதுவே நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதாக தான் இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் இல்லைங்களே, எப்போதுமே நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோம்னால எல்லாமே ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் இல்லாமல் இல்லை. எனக்கு எல்லாமே புரியுது தான், புரியாமல் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும். அதை தாண்டி நம்ம எதையும் இப்போ நம்ம பார்த்துக்க போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல. எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கான ஒரு டைமுங்கிறது நம்ம தான் உருவாக்கிக்க முடியும். யாரும் நம்மளை இது பண்ணுறதுக்கான அவசியமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.